ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு ரம்ஜான். ரம்ஜான் அப்படி சொன்னோடனே நம்மளுக்கு பிரியாணி தான் ஞாபகம் வருங்க. அதுவும் முஸ்லீம் பிரியாணி அப்படி சொன்னால் செம்ம மணக்க மணக்க அந்த மாதிரி மனம் வந்துட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த முஸ்லீம் பிரியாணி இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் ரம்ஜானோட ஸ்பெஷல் பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய், 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுடலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வச்சுட்டேன். அரிசி பாயில் பண்ணுறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுட்டு புதினா போட்டு வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் ஒரு 4 வெங்காயம் நைஸாக கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது கூட தக்காளியும் போட்டு வதக்கிட்டேன். உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்து போயிடும். சீக்கிரமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அப்படியே நல்லா கிண்டிட்டு நான் ஒரு 5 பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா தூள் போட்டிங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடுங்க. தொக்கு மாதிரி வந்துடும். அவ்வளோ தூரம் நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கலாம். அது கூட ஒரு அரை கப்பு தயிர், கொஞ்சமாக ஒரு லெமன் போட்டு சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு திருப்பிடலாம். நல்லா கிரேவி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பீசஸில் நல்லா பிடிக்கணுங்க. உப்பு, காரம் அதோட சுவை மொத்தமாக இதுக்கு பிடிக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைடில் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சதுனால ஈஸியாக இருக்கும். ரைஸ் அதில் போட்ட உடனே நல்லா ஒரு வெந்து வரும். வெந்துட்டு அப்புறமா நம்ம இந்த கறி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக கிரேவி நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. அந்த சமயத்தில் இந்த ரைஸ் அதில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சு புதினாலாம் போட்டு தம் பிடிச்சிங்கன்னா சரியான முஸ்லீம் பிரியாணி நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.